தகுதி தேர்வு, நுழைவுத் தேர்வு இதுல இருக்கிற கவனம் தரமான சமமான மாணவர்களுக்காக செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. சமமான தரமான கல்வியை கொடுக்காம எப்படி தகுதியான மாணவர்கள் நீங்க எதிர்பார்ப்பீங்க? எப்படி எதிர்பார்ப்பீங்க? சமமான தரமான கல்வியை கொடுக்காம எப்படி தகுதியான மாணவர்கள் மட்டும் எதிர்பார்ப்பீங்க? எப்படி நுழைவுத் தேர்வுகளுக்கு மட்டும் நீங்க கவனம் செலுத்த முடியும்? அரசு பள்ளி மாணவர்கள் தான் வந்து நம்மளோட பேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம், நம்மளோட எதிர்காலம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாணவர்கள் எப்படி படிப்பாங்க? 30% மாணவர்கள் ஆசிரியர்கள் இல்லாம படிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து மாணவர்கள் கேட்டு பாருங்க, எத்தனை வகுப்புகள் நிறைய பேர் கை தூக்குவாங்க. இந்த பாடத்துக்கு வந்து எனக்கு ஆசிரியர் இல்லாம இந்த பாடத்தை நான் படிச்சுட்டு கை தூக்குவாங்க. 30% மாணவர்கள் வந்து ஆசிரியர்களே இல்லாம 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்க நீங்க எப்படி நீட் எழுத சொல்லுவீங்க? நீங்க வந்து 3வது ஒரு எக்ஸாம், 5வது ஒரு எக்ஸாம், 8வது ஒரு எக்ஸாம், அப்புறம் வந்து செமஸ்டர்ஸ் 9வது 12th வரைக்கும் அத்தனை செமஸ்டர்ஸ், அத்தனை கேள்வித்தாள்கள், அத்தனை விடைத்தாள்கள், அத்தனை மார்க்ஸ், அத்தனை டென்ஷன், அவ்வளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாண்டி இதெல்லாம் மயிர் தூக்கி போடு, சாரி சொன்னதுக்கு ரொம்ப சாரி, இதெல்லாம் தூக்கி போடு, ஒரே ஒரு தேர்வு, நுழைவு தேர்வு வரும். அந்த ஒரு தேர்வு எழுதினா தான் நீ எந்த டிகிரியா இருந்தாலும் போக முடியும். நீட்டுக்கு வந்த பிரச்சனை பாத்தீங்க, நீட்டுக்கு வந்த பிரச்சனை எல்லாமே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1,80,000 ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன், கவர்மெண்ட் MBBS எழுதுறவங்க. அதுல வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து நீட் பாஸ் பண்ண முடிஞ்சது அரசு பள்ளியில வந்து. அப்புறமா கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் சேர்த்தா வந்து ஒரு 18 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வருஷம் அதிகபட்சமா நல்ல அதிகமான மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ண இந்த வருஷம் நீட் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 60% போன வருஷம் +2 முடிச்சவங்க, அதுக்கு முந்தின வருஷம் +2 முடிச்சவங்க, மறுபடியும் ஒரு பிரைவேட் செக்டர் சேர்ந்து ஒரு கோச்சிங் சென்டர் சேர்ந்து நீட் எழுதி பாஸ் ஆயிட்டாங்க. இது சமூகத்தில் இருக்கிற சமநிலையை பாதிக்குது, கண்ணா அப்படின்னாலும் பாதிக்குது. இப்போ நீட்டுக்கு மட்டுமே அப்படின்னா மற்ற எல்லா கோர்ஸுக்கும் இது வரப்போகுது. அப்போ கற்பித்தல் இல்ல, கற்பித்தல் மாதிரி அது அப்படியே மாறி கோச்சிங் சென்டர்ஸா மாறப்போகுது. ஸ்கூலுக்குள்ளே அப்படியே வருவாங்க, நீங்க இது ஸ்கூல் பா, பட் இது இன்பில்ட் கோச்சிங் சென்டர் இருக்குப்பா அப்படின்ட்டு கிளாஸ் ரூம் போகாம அப்படியே கோச்சிங் சென்டர்ஸ்குள்ள போவாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி வரைக்கும். இப்போ நிறைய ஸ்கூல்ல வந்து மார்னிங் 7 to evening 7 எங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கு. வி ஹேவ் ஃபெசிலிட்டிஸ். மார்னிங் வந்து நீங்க கோச்சிங் சென்டர்ஸ் நீங்க உட்காந்து படிச்சுக்கலாம். நீங்க வந்து 10th 12th ரெடி ஆயிடலாம். அதுக்கப்புறமா சாயந்தரம் வந்து நீங்க கரிக்குலம் சிலபஸ் இருக்கும், நீங்க அதை படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த கோச்சிங் சென்டர்ஸ் இப்போ மட்டுமே, இதெல்லாம் இன்னும் ஆரம்பிக்க முன்னாடியே கோச்சிங் சென்டர்ஸோட இந்த நம்ம நாட்டில் இருக்கிற டேர்ன் ஓவர் வந்து கிட்டத்தட்ட 5,000 கோடின்னு சொல்றாங்க. 5,000 crores ஜஸ்ட் இந்த கோச்சிங் சென்டர்ஸோட டேர்ன் ஓவர், அதோட வருமானம். 8ஆவதுல இருந்தே வந்து IITக்கு, JEEக்கு அடுத்த விஷயங்களுக்கு படிக்கிறதுக்கு 8ஆவதுல இருந்தே வந்து கோச்சிங் சென்டர்ஸ் தேவைப்படுது. அரசு பள்ளி மாணவர்கள் தான் வந்து நம்மளோட பேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம், நம்மளோட எதிர்காலம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாணவர்கள் எப்படி படிப்பாங்க? இவ்வளவு நுழைவுத் தேர்வுகள் இருந்ததுன்னா அவங்க எங்க போய் படிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? இது அப்படியே ஒரு இரும்பு கதவை போட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து மூடுற மாதிரி தானே. சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி மட்டும் தானே இங்க வந்து கவனம் இருக்கு. அமைதியா இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே அமைதியா இருந்தீங்கன்னா இது திணிக்கப்படும்.